இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் கிரியேட்டிவ் கம்ப்யூட்டர்ஸ் தொழுப்பேடு. லேப்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், டெஸ்க்டாப் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், பிரிண்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், சிசிடிவி கேமரா இன்ஸ்டாலேஷன் இவை அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 8148841293. என்ன பண்ணுறீங்க? வணக்கம் ஐயா. ரொம்ப நாள் சிரிக்கிறீங்க. ரொம்ப நாள் ஆளை காணுன்னு பார்த்தேன். இப்போ போய் என் கையை கட்சின்னு விட மாட்டேங்குது. விட்டுரு விட்டுரு விட்டுரு. என்னப்பா என்ன விஷயம்? இந்த கையில் செடி பூண்டு புல்லெல்லாம் பிடிக்கணும் வந்துக்கிறேன். இங்கே நிறைய பேர் கடைஞ்சி சாப்பிட்றாங்க ஐயா. மூலிகை. ஆமாம், இதை கடைஞ்சி சாப்பிட்றாங்க. இது வந்து என்ன கீரைன்றது நம்மளுக்கு தெரியல. நேற்று சென்னையிலேருந்து வந்தேன். வந்த உடனே இந்த வேலை இறங்கிட்டேன். அப்படியா? அதான் ரொம்ப நாளாக காணும். ஜனங்கள்லாம் வேற ஒன்றே கேட்டுங்கிறாங்க. எங்க அந்த வடிவேலை காணும்? வடிவேலை காணமா? வடிவேலை காணும். எந்த காணும் மாரி வடிவேலை காணுன்றீங்களா? வடிவேலை காணுன்றாங்க. அப்புறம் இதுதான் நம்ம சேவல் பொங்கலுக்கு பார்க்க போகுது. இப்போ சண்டை கோயா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பொங்கலுக்காக ரெடி பண்ணுக்கிறோம். நல்லா இருக்குது கோயி. ஆமாம் ஆமாம் ஆமாம், பந்தயம் கட்டுறதுனா வந்து கட்டு. பந்தயம் கட்டினா ஜெயிக்குமா? இது 25,000 ரூபாய் கட்டுறோம்பா அது மேலே. கேட்குங்க. ஆமாம் ஆமாம், வந்து பந்தயம் கட்டு ஒன்றும் வந்துடாது. சரி ரைட்டு, நீ வந்த விஷயத்த சொல்லு. இதுதான் சாமி நான் கேட்கறதுக்கு வந்தோம். இது என்ன கீரை? இது என்ன கீரைன்னு தெரியல. கடைஞ்சி சாப்பிட்டேன். நைட்டு வந்து பார்த்தோன்னா வீட்டில் கடைஞ்சி இந்த போடா போடா புண்ணாக்குன்னு பாட்டு பாடுவான் தெரியுமா வடிவேல? ஆமாம், அந்த புண்ணாக்கு மாதிரி இந்த கீரைக்கு பேர் புண்ணாக்கு கீரை. புண்ணாக்கு கீரை. புண்ணாக்கு கீரை. இது வந்து வந்து கூட்டு கீரையா, கூட்டு கலவை கீரையா பயன்படுத்துகிறாங்க நம்ம ஊரில். நம்ம ஊரில் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நிறைய ஊரில் பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் மக்களுக்கு தெரியாது. நம்ம ஊரில் வந்து கீரைன்றது மட்டும்தான் தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா வாதம், பித்தம், சிலத்துன்னு சொல்லக்கூடிய இந்த மூணுத்தில் எது அதிகமானாலும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மலச்சிக்கல், ஜீரண கோளாறு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி பண்ணோம். இது வந்து இன்னும் இந்த கீரை, இந்த எலிக்காது கீரை, இன்னும் சின்ன சின்ன கீரைங்கள்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வகையான கூட்டு கீரையாக பயன்படுத்துவாங்க. நல்ல பலன் இருக்கும் இதில் சாப்பிட்றதால. வந்து இந்த கல்லீரல் பிரச்சனை, மண்ணீரல் பிரச்சனை, நுரையீரல் பிரச்சனைன்னு சொல்லக்கூடிய. ஆமாம், குழகொழுப்பு அதிகன்றதுனால தான் இதுக்கு அந்த மாதிரி ஒரு சத்து, நல்ல சத்தான கீரை இது. யாரும் நிறைய பேர் தெரியாதவங்க பயன்படுத்த மாட்டாங்க, தெரிஞ்சுங்க. அதாவது வந்து அந்த கால சமையலில் வந்து முக்கியத்துவம் பெற்ற கீரைகள் இதெல்லாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து காய்கறி வாங்க காசு கிடையாது இல்லை. அப்போ அரிசி கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி கிடைக்கிறதுலாம் கிள்ளி 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 எடுத்துன்னு வந்து வீட்டில் போட்டு கடைஞ்சி ஏதோ ஒரு கீரை தட்டை சோத்தில் போட்டு அது போட்டாங்கன்னா கொஞ்சம் அடி எடுத்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், குழம்புக்கு பதில் கீரை ஊற்றுறாங்கன்னா சாப்பிட வேண்டியது தான். ஆனால் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், ஆக்டிவேஷன் நல்லா இருக்கும், உடம்பு ரத்தத்தை சீராக்கும். இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குது. ஆனால் இன்னும் நம்ம ஊரில் பயன்படுத்துகிறாங்க. இந்த கீரையோட மகத்துவம் என்ன, அந்த கீரையோட பெயர் என்னன்னு கேட்டால் புண்ணாக்கீரை. அதனால் அதே புண்ணாக்கீரைன்னு சொல்லி இதுக்கு வந்து இங்கிலீஷில் நிறைய பெயர்கள் இருக்கும், அது நமக்கு தெரியல, நாமளும் கிராமப்புறத்தில் இருக்கிறதால. இருப்பினும் இந்த கீரையை பயன்படுத்தக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் தெளிவாக கீரையை காமி. இந்த இது பொரியல் பண்ணலாமா? இதை பொரியல் பண்ணலாம், கூட்டு பண்ணலாம், கடையலாம், எப்படி பண்ணாலும் வந்து கீரையோட மகத்துவம் தான். முடிஞ்ச அளவுக்கு எந்த கீரை சாப்பிட்டீங்கனாலும் புளியை குறைச்சி சாப்பிடுங்க. இல்லை புளியே இல்லாத கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அப்புறம் வேற என்ன, வேற ஏதாவது கீரை வச்சுக்கிங்க? கோழி நல்லா அருமையாக இருக்குது. 25,000 கட்டிக்கிறாங்க. 25,000 பொங்கலுக்கு பாருங்க. தம்பி நிமிந்து நெல்டா, மாடு மாரி இருக்குது. இது இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. நிமிந்து நெல். இது எப்படின்னா ஒரு 500 ரூபா கொடுக்கலாம் சாமி எங்களுக்கு. நானே 4,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன். அதுக்குள்ள வீட்டுக்கு விந்தெல்லாம் அதெல்லாம் தப்பு தப்பு. அதுக்கு நாட்டுக்கோழி விற்க வாங்கி வச்சு தின்னு. வணக்கம் அன்பான தமிழ் மக்களும் உலக தமிழ் மக்களுக்கும் வருங்கால பொங்கல் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த கீரையின் மகத்துவம் அறிந்து இந்த கீரைகளை பறித்து உண்டு நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வணங்கி விடைபெறுகிறோம். வணக்கம். தம்பி உன்னை கூப்பிட்றாங்க பாரு, உன்னை தான் காணும் கேட்டுனுக்கிறாங்க சேனலில் நிறைய. வந்துட்டோம், ஒரு வாரத்துக்கு தான் இருப்போம். வடிவேல்